அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசேஷமான அதே சமயம் அருமையான ஒரு 5 புள்ளி கோலம்தான். முதலில் கோலத்தோட மையப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மையப்பகுதியில் இருக்கிற 5 புள்ளிகளை சேர்த்து நீளமாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. கோடுகளின் அடிப்பகுதியில் வளைவான கோடுகள் மூலம் ஒரு வீணை வடிவத்தை கொண்டு வர போகிறோம். அடுத்ததாக இந்த மையப்பகுதிக்கு மேல் பக்கத்தில் இருந்து அப்படியே ஒரு அழகான தாமரை மலரை வரைய போகிறோம். தாமரையோட இதழ்களை ஒவ்வொன்றா வளைவாக மேல் நோக்கி பார்த்து மலர்ற மாதிரி பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. இதழ்கள் பார்க்கறதுக்கு நல்ல அடர்த்தியாக நளினமாக வர்றது ரொம்பவே முக்கியம். இப்போது வலது பக்கத்தில் தாமரை மலரோட இணைந்து வர மாதிரி ஒரு அழகான அன்னப்பறவை வரைய போகிறோம். அன்னத்தோட வளைந்த கழுத்து பகுதி, மூக்கு, அப்புறம் அதோட கண்கள், இதை தொடர்ந்து அதோட இறக்கைகளை சின்ன சின்ன வளைவுகளாக போட்டு ரொம்ப நளினமாக கொண்டு வரணும். அன்னப்பறவை கோலத்திற்கு ஒரு தனி அழகிய கொடுக்கும். இப்போது வலது பக்கத்தில் ஒரு சங்கு வடிவத்தை வரையலாம். இங்கே நடுவில் ஒரு சிறிய சதுர வடிவம் வரைஞ்சி அதுக்குள்ளே மங்களகரமான ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க. இதை சுற்றி சின்ன சின்ன கட்டங்கள் போட்டு நேர்த்தியாக புத்தக வடிவத்தை வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்ம கோலத்தோட முக்கிய மையப்புள்ளி. சங்கு வடிவத்தை சேர்த்து ஒரு சக்கர வடிவிலான மலர் கோலத்தையும் வரையலாம். வட்ட வடிவ கோடுகளுக்குள்ள சின்ன சின்ன இதழ்கள் வர மாதிரி வரைஞ்சி கீழே சில அழகான சுருள் வளைவுகளை கொடுங்க. கோலத்தோட கீழ்ப்பகுதியில் அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் வச்சு ஃபினிஷ் கொடுத்தா கோலம் பார்க்க இன்னும் பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்களா, தாமரை, அன்னம், வீணை, சங்கு, ஸ்வஸ்திக் எல்லாமே இணைந்த நம்ம மங்களகரமான சரஸ்வதி பூஜை கோலம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலத்தை போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு அழகான கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.